Good afternoon, friends. Good evening. மத்தேயு 6 அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner, therefore, pray ye your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in the earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily breads. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. And lay us into the temptation, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சர்ச்சுக்கு போனேன். ஆனால் சர்ச்சில் கேட் பூட்டி இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மழை நேற்று நேற்று சாயந்தரத்துலேருந்து பேயலை. இருந்தாலும் அவங்க சரியாக ஐடியா பண்ணாமல், இன்னொரு காரணம், நான் ப்ரேயர் பண்ணேன். நாளைக்கு சாபட் டே, சர்ச்சுக்கு போகணும், எல்லாரும் கொல்லியாக அதை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. மழையும் பெய்யல, நின்றுடுச்சு. என்னோடய ப்ரேயர், நான் ஃபெய்த் வச்சு நான் பண்ண ப்ரேயர்னால் கூட கேட்டிருக்கோம். சம்திங் கடவுள் ஹெல்ப் பண்ணியிருக்காரு தான் நான் சொல்லுவேன். மழை இருக்குதுன்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆனால் மழை பெய்யலை. ஒரு வாரத்துக்கு இருக்குன்னாங்க. நான் என்ன சொன்னேன், திங்கட்கிழமையிலேருந்து பேஞ்சிட்டோம், ஞாயிற்றுக்கிழமை சாபட் டே, ஹோலியாக நம்ம அதை பரிசுத்தமாக நம்ம அதை ஆசரிக்கணும் அப்படின்றதுக்கோசம் சனிக்கிழமை மழையிலே ரெடியாகி எல்லா வேலையும் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி, மழை பெஞ்சிருந்த டைம்லேயே நெட் ஒர்க் ஆகலை. ஆனால் பிஎஸ்என்எல் நெட்டு, ஃபைபர் நெட் ஒர்க் ஆகலை. ஆனால் கரண்ட் இருந்தது. அந்த கரண்ட் மூலமாக எல்லா வேலையும் முடித்தோம். சண்டே ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக 9:03 சர்ச் கேட்டில் நான் நிற்கிறேன். செக்யூரிட்டிகிட்ட போய் கேட்குறேன். செக்யூரிட்டி என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி மழையின் காரணத்தினால எல்லாத்துக்கும் மெசேஜ் பண்ணிட்டாங்க, லீவு இன்றைக்கி சர்ச்சு அப்படின்னாங்க. சரி, அங்கேருந்து நேராக என்ன பண்ணேன், வேலைக்கு போயிட்டு, சரி சாபட் டே, நம்ம எதுவுமே பையிங் பண்ணக்கூடாது இருந்தாலும் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன்னா நேற்று ஃபுல்லாக நான் சாப்பிடல, வெளியே வர முடியல. அவ்வளோ தண்ணி ரோட்டில், முட்டிக்கால் மேலே அவ்வளோ தண்ணி நின்றுது. சரி, வேலைச்சேரி வரைக்கும் வந்துட்டோம். சரி, ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியை பார்த்துட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போனால், ஃபீனிக்ஸ் மார்க்கெட்டு 10:30 தான் ஓப்பன் ஆகும்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு, பழமுதிர் பக்கத்துலேயே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தது அந்த பெரிய ரோட்டில். அங்கே போய்ட்டு பழமுதிரில் போய் சில ஆர்டர்ஸ்லாம் பையிங் பண்ண உள்ளே போனால், சும்மா வேடிக்கை பார்த்தா கேமரா அலர்ட் பண்ணுது, நான் வாங்க தாண்டா வந்திருக்கேன், நான் சாப்பிட்லடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கேமரா முன்னாடி பொருள்லாம் எடுத்த பிறகு அலாட் பண்ணுறது நிறுத்திருச்சு. ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷனேஷன் போல். சரி, அங்கேருந்து பொருள்லாம் வாங்கிக்கிட்டு நேராக வந்து, சரி எதுக்கு நம்ம போனோம், அது வேறப்பா 10:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி கரெக்டாக ஃபீனிக்ஸை தாண்டி செக் போஸ்ட் கிட்ட முன்னாடியே நின்றுட்டு, அந்த கவர்மெண்ட்டோடைய வெஹிக்கிள்ஸ்லாம் நிற்கணும்னு நினைக்கிறேன். அது உள்ளேருந்து தண்ணி எடுத்து வெளியே விட்டுட்டு இருந்தாங்க. அந்த தண்ணியை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுலேயே சாப்பிட்டுக்கிட்டே போர்பன் ஒன்று, சாக்கோ சிப் ஒன்று, ஜிம்ஜாம் ஒன்று சாப்பிட்டுட்டு அப்படியே யூட்டர்ன் பண்ணி திருப்பியும் வந்து ஃபீனிக்ஸ் உள்ள வர்றதுக்கு முன்னாடி மேலே போய் ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு, அங்கேருந்து நேராக ஃபீனிக்ஸ் உள்ள என்ட்ரான போகும்போது வீடியோ எடுத்துகிட்டு போனேன். உள்ளே போய் வாங்கலாம். சரி, இதுக்கு மெயினாக வந்தோன்னா பிரிட்டானியா ப்ரெட் வாங்கணும்னு வந்தேன். ஆனால் பிரிட்டானியா ப்ரெட்டு ஸ்டாக் காலி ஆயிடுச்சு.
அதை தவிர வேறு என்னென்ன வாங்கணும் வாங்கிட்டு ஒரு 211 ரூபா. தெரில, ஆனால் 250 ரூபா, 221 ரூபா, கரெக்ட், 221 ரூபா செலவு. 1 கிலோ வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை 139 ரூபா போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. அதையும் வாங்கிட்டு ப்ரெட்டு பாக்கெட்டு வாங்கினேன். அப்படியே வாங்கிக்கிட்டு ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா பழமுதிரில் தான் வாங்கினேன், ஆனால் வேறு அந்த கடையில் இல்லை. அங்கே என்ன வாங்கினேன்னா ஒரு பாலிஷ், 2 வீலர் பாலிஷ் ஒரு இதுவும், அப்புறம் 2 சோடா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஹாட் வாட்டரை மிக்ஸ் பண்ணோன்னா 2 மினிட்ஸில் நூடுல்ஸ் ரெடி ஆயிரும், மேகி ரெடி ஆயிரும்னு சொன்னாங்களே, மேகியா நூடுல்ஸா, கப் நூடுல்ஸ், அது வாங்கினேன். 2 நிசான் கம்பெனி ஒன்று, மேகி கம்பெனியில் ஒன்று வாங்கினேன். சரிங்களா, வாங்கிட்டு நேராக வெளியே எல்லோரும் பார்க்குற மாதிரி கையிலே எடுத்துகிட்டு ஃபீனிக்ஸ் விட்டு வெளியே வந்தேன். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கு, அங்கேருந்து நேராக வர வழியில் ஒரு பைக்கு ஷோரூம், 3 லட்ச ரூபா அந்த பைக்கு. இது வரைக்கும் அந்த பைக் நான் ஓட்டினதே இல்லை. அவங்க என்கிட்ட எல்லாம் ப்ரூஃபும் வாங்கிட்டு நான் என்ன பண்ணேன், நேராக போயிட்டு சுந்தரராஜன் பிரசிடெண்ட் வீடு இருக்குல்ல, அங்கேருந்து ஒரு ரைட்டு யூட்டன், அங்கேருந்து நேராக போய் சர்ச்சுக்கிட்ட, சர்ச்சை தாண்டி போகிற வழியில் பார்த்தா சர்ச் ஓப்பனாக இருந்தது. சரி சர்ச்சுக்கெல்லாம் போக தேவையில்ல, சர்ச் லீவ் ஆச்சு. சரி நேராக போயிட்டு அங்கே போய் ஒரு யூட்டன் பண்ணேன். எங்கே ஆளுநர் மாளிகையிலேருந்து ரைட் எடுத்து நேராக அசோக் லைலாண்ட் கார்பெட் ஆஃபீஸ், அங்கே ஒரு ரைட் எடுத்து நேராக திருப்பியும் போயிட்டு ரீவோல்ட்டில் வீட்டுட்டேன் வண்டியை. ரீவோல்ட்டுன்ற பாருங்க, அந்த அல்ட்ரா F77 வெஹிக்கிள், அந்த வண்டி. சரிங்களா, ஓட்டி பார்த்தேன். பர்த்டேயில் பண்ணக்கூடாது, அதெல்லாம் பண்ணிவிட்டு சரி அங்கேருந்து நேராக வீட்டுக்கு வந்து கரெக்டாக பேசன் பிரிட்ஜு இறங்கி, புது பிரிட்ஜு இறங்கின உடனே ஒரு கடை, அங்கே பிரிட்டானா ஆல்ரெடி அவங்க ஷோகேஸில் அவங்க வெளியே வச்சுருக்கிறத நான் பார்த்தேன். சரி போய் கேட்போன்னு பார்த்தா 20 ரூபா ப்ரெட் 25 ரூபா, 5 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறாங்க, நியாயமே இல்லை. சரி அங்கேருந்து வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்து என்ட்ராகி வண்டியை சார்ஜ் போட்டேன். சார்ஜ் ஃபில் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி அமேசானில் ஆர்டர் பண்ண அந்த பிரேக் பேடு வீட்டுக்கு வந்தது. 320 ரூபா கொடுத்து வாங்கினேன். அவருக்கு 10 ரூபா டீ காசு கொடுத்தாச்சு. சரி வந்து உக்காந்தா எங்கள் அம்மா, கிறிஸ்மஸ் வருது, இந்த மாதிரி நீ வீட்டில் சாப்பிடாமலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்து சாப்பிட சொன்னாங்க. வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே நாமக்கல் டு லண்டன் அவங்களுடைய வீடியோஸை பார்த்தேன். சரி வீடியோ நம்மளுக்கு இப்போயாச்சும் வீடியோ ஃபாரின் ஒர்க் கிடச்சிரும்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு பார்த்தா, ஃபாரின் ஜாப் கிடச்சிரும்னு சொல்லி அவங்கள வீடியோஸ்லாம் பார்த்தா அவனுங்களும் டுபாக்கூர் மாதிரி தான் தெரியுது. கிடைக்கிறது கஷ்டம்தான். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க யாருன்னா ஹெல்ப் பண்ணணும், இல்லாட்டி நானாக டூரிஸ்ட் விசா வாங்கி அமெரிக்கா போகணும். 2 தடவை நான் உனக்கு கடவுள் ஹெல்ப் பண்ணுவார், ஆனால் முயற்சி பண்ணணும், விடக்கூடாது. ஓகே, இதுதான் ஆனால் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி படிக்க வேண்டிய வசனம் அதிகாரம் பார்த்திங்கன்னா டியூட்ரானமி 7 சாப்டர். இந்த சாப்டரில் 26 வசனம் இருக்குது. தனியாக நம்ம படிக்கணும். இப்போ படிக்கும் போது ஃப்ளைட் மோடு போட்டுடலாம், ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவானுங்க, எவனோ வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவானுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படிக்கிறேன். நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்திலே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகி எத்தியர், கிரேக்கியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், எபேசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகள் உனக்கு முன்பாக துரத்தி, when the Lord and thy God and shall bring thee into the land which
Thou goest to the possess it, and it cast out many nations before thee. The Hittites and the Girgashites and the Amorites and the Canaanites and the Perizzites and the Evitites and the Jebusites, 7 nations great, and the Megitter than thou. வசனம் 2. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களுடனே உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டும். And when the Lord and thy God and shall deliver them and before thee, thou shalt smite them and utterly destroy them. Thou shalt make an covenant with them, ne'er show mercy unto them. வசனம் 3. அவர்களுடனே சம்பந்தம் களவாயாக. உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரர்களுக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரர்களுக்கு கொடாமலும் இருப்பாயாக. Nature shalt thou and make marriage with them thy daughters, thou shalt not give unto his son, near this daughter shalt thou take unto thy sons. வசனம் 4. என்னை பின்பற்றாமலும் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரர்களை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேலே மூண்டு அவர்களை அக்கிரமத்தால் அழிக்கும். For they will turn away their sons from the following me, that they may serve other gods. So will the anger of the Lord be kindly against you and destroy thee suddenly. இந்த 3-4 வசனத்தை படித்தோன்னா இதில் ஒற்றுமையை குறிக்குது. ஆனால் இதில் கலவை வேணான்றார். ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா விக்கிரகத்தை வணங்குறாங்க. அது கடவுளுக்கு பிடிக்காத செய்கை என்றார். வசனம் 5. நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்கினியிலே சுட்டெரித்து போடவும். But thou shalt and he dealt with them, he shall destroy their altars and broke down and the image and the cut down there and groves and brown their graven image and with fire. வசனம் 6. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். For thou art an holy people unto the Lord thy God. The Lord and thy God did chosen thee, the be and special people unto himself, above all people that are unto the face of the earth. வசனம் 7. சகல ஜனங்களிலும் நீங்கள் திராட்சிய ஜனமென்றும் கர்த்தர் உங்கள் பேரிலே அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். The Lord did not shed this love upon the north choose you, because he were more in the numbers than any people, for he were the fewest of the all people. வசனம் 8. கர்த்தர் உங்களை அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கைகளினால் உங்களை அடிமையான வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார். But because the Lord and love you, and because he would keep the heart which he had sworn unto your fathers, hate the Lord forgot you out with his mighty hands, and redeemed you out of the house of the bondman,
for this hands of the Pharaoh king of Egypt. வசனம் 9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மிலே அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையை தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். Can now therefore the Lord and the God, He is God, He is a faithful God, which they keep it covenants and mercy with them, the Lord love him and keep these commandments to the thousands and generations. வசனம் 10. தம்முடைய பகைக்கிறவர்களுக்கு பிரதிட்சமாய் பதிலளித்து அவர்களை அழிப்பார் என்றும் தம்முடைய பகைஞனுக்கும் அவர் தமைதியாமல் பிரதிட்சமாய் பதிலளிப்பார் என்றும் நீ அறிய கடவாய். And repay them that hate him to the face, to destroy them, to will not and be slow to him that hate him. He will repay him to him his face. வசனம் 11. ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிட்டு இருக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவாயாக. Thou shalt therefore and keep the commandments and the statutes and the judgment and which and commandment thee this day to do him them. வசனம் 12. இந்த நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படியே செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உனக்காக காத்து, wherefore it shall and come to pass, if ye hearken to those judgments and keep and do them, that the Lord and the God and shall keep unto thee the covenant and the mercy which he sware unto the fathers. வசனம் 13. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பெருக பண்ணி உன் கற்பனைகளையும் உன் கற்ப கனிகையும் உன் நிலத்தின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். And he will love thee and bless thee and multiply thee. He will also bless the fruit of the womb and the fruit of the land, the corn and the wine, and any oil, the increase of the kind and flocks of the sheep in land which he sware unto their fathers to give thee. வசனம் 14. சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலடி இருப்பதில்லை. Thou shalt be blessed above all the people. There shall not be male for female born among you or among your cattle. வசனம் 15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்து இருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களை ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். And the Lord and will take away from thee all sickness and will put no near of the evil disease of the Egypt, which thou canst upon thee, but I will lay them upon all them that hate thee. வசனம் 16. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய். உன் கண் அவர்களுக்கு இறங்கி இருப்பதாக. அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக.
அது உனக்கு காணியாய் இருக்கும். And thou shalt and consume all the people which the Lord and thy God and shall deliver thee. Thine eyes shall and have no pity upon them, and nature shalt thou serve their gods. For that I will be near unto thee. வசனம் 17. அந்த ஜனங்கள் என்னிலும் ஜனம் பெருத்தவைகளில் நான் அவர்களை துரத்தி விடுவது எப்படி என்று உன் இருதயத்திலே சொல்லி கொண்டே ஆனால், if you thou shalt say in thine heart, those nations are more than I know, can I dispense them. வசனம் 18. உன் தேவனாகிய கர்த்தர் பார்வோனுக்கு எகிப்தியர் யாவருக்கும் செய்தவையும், thou shalt not be afraid of them, but shalt will remember what the Lord and thy God did unto Pharaoh and unto the Egypt. வசனம் 19. உன் கண்கள் உன்னுடன் பெரிய சேனைகளையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை புறப்பட பண்ணி காண்பித்த பலத்த கைகளையும் ஓங்கிய புயத்தையும் நன்றாய் நினைத்து அவர்களுக்கு பயப்படாதிரு. நீ பார்த்து பயப்படுகிற எல்லா ஜனங்களுக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படியே செய்வார். The great temptation which thine eyes saw, and the sickness, and the boldness, and the mighty hands, and the stretched out arm, whereby the Lord and the God and forgot thee out, so shall the Lord and the God and do unto all the people of whom thou art afraid. வசனம் 20. மீதியாயிருந்தும் உனக்கு தப்பி ஒளிந்து கொள்கிறவர்களும் அழிந்து போகும் மட்டும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்குள்ளே குளவிகளை அனுப்புவார். Moreover, the Lord and the God I will send the hyena among them, until they that are left and did hide themselves from thee be destroyed. வசனம் 21. அவர்களையும் பார்த்து பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர்கள் வல்லமையும் பயங்கரமான தேவன். Thou shalt not be afraid at them, for the Lord thy God is among you, and mighty God, and this dear terrible. வசனம் 22. அந்த ஜாதிகளை உன் தேவனாகிய கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சம் உன்னை விட்டு துரத்தி விடுவார். நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டும். நீ நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்திலே பெருகி போகும். And the Lord and thy God I will put out those nations before thee. Be little, and little thou mayest not consume them. At the once last the beast have the full feet increase upon thee. வசனம் 23. உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர்கள் அழியும் மட்டும் அவர்களை மிகவும் கலங்க அடிப்பார். But the Lord and thy God shall deliver them unto thee, and shall and destroy them with mighty destruction until they be destroyed. வசனம் 24. அவர்களுடைய ராஜாக்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். அவர்கள் போர் வானத்தின் கீழ் இராதபடிக்கு அவர்களை சங்கரிக்க கடவாய். நீ அவர்களை சங்கரித்து தீருமட்டும் ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். And he shall deliver their king into thine hand, and thou shalt destroy their name from under heaven.
There shall no man be able to the stand before thee, until thou have the destroyed them. வசனம் 25. அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்கினியினாலே சுட்டெரிக்க கடவாய். நீ அவர்களை சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளை இருக்கிற வெள்ளியும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்து கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். The graven image of the god shall he burn with fire. Thou shalt not destroy the silver and gold that is on them, neither take it under thee, lest thou be snared therein, for it is an abomination to the Lord thy God. வசனம் 26. அவைகளைப் போல நீ சாபத்துக்கு உள்ளாகாதபடிக்கு அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை நீ சி என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்கப்பட்டவை, அது சாபத்திற்கு உள்ளானது. Nature shalt thou bring an abomination into the house, lest thou be caused things like it, but thou shalt utterly detest it, and thou shalt utterly abhor it, for it is a caused things. Our friends, அதாவது அவங்களுடைய தங்கம் அவங்களோட வெள்ளிக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது சொல்கிறார். அது வெறுத்துறணும் மட்டும் இல்லாமல் நம்ம தேவை என்ன அவருக்கு தெரியும், நம்மளுக்கு கொடுப்பார். அதுக்கு தான் நான் எப்போயுமே ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரேயர் பண்ணுறேன். நம்மளோட தேவை எல்லாமே அவருக்கு தெரியுமோ, நம்ம எதுக்கு அவர்கிட்ட கேட்கணும். அவர் ராஜ்யம் வரணும்னு கேட்டாலே போதும், எல்லாமே கூடயே வந்துடும். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு 8ஆம் அதிகாரம் படிக்கணும், டியூட்ரானமி.